வணக்கம் இடமலம் நேயர்களே, தொடர்ந்து அரசியல் காணொலிகளாக வந்து பதிஞ்சிட்டு இருக்கோம். இன்றைக்கி வந்து ஒரு பிரேக் எடுத்துக்கிட்டு ஒரு திரைப்படத்தை பார்த்துட்டு வந்திருக்கோம். ராயன் திரைப்படத்தை பற்றி எனக்கும் ஹரிஷ் ப்ரோக்கும் இருக்கிற கருத்துக்கள் தான் வந்து உங்ககிட்ட வந்து பகிர்ந்துக்க போகிறோம். ஸோ உங்கள் நேரம் காசுலாம் செலவழித்து ஒரு படத்துக்கு போகிறீங்க அப்படின்னா அதற்கு முன்னாடியே வந்து சில டிஸ்க்ளைமர்ஸ்லாம் போட்டு உங்களை காப்பாற்றுறோம் அப்படிங்கிறதுக்காக தான் இன்றைக்கி ராயன் ரிவ்யூன்னு வைக்காமல் ராயன் ரோஸ்ட் அப்படின்னு வச்சு இந்த காணொலியை தொடங்க போகிறோம். வணக்கம். வணக்கம். முகத்தில் ஒரு மாதிரி கொஞ்சம் டிஸ்டர்ப்டு சென்ஸ் தெரியுது. ஒரு மாதிரி ராயன் படத்தை பற்றி பேசணுன்னாலே வந்து அப்படியே இந்த வார்த்தையெல்லாம் குளருதே. நீங்கள் நான் என்ன சொல்கிறேன், எப்போவுமே லைஃப்பில் வந்து ஒரு சின்ன சந்தோஷம் இருக்கும். ஸோ நீங்கள் ஃபஸ்ட் ஹாஃப் ஞாபகம் வச்சுட்டு பேச ஆரம்பிங்க, செகண்ட் ஹாஃப் அப்படியே ஞாபகம் வச்சுட்டு பேச ஆரம்பிச்சுன்னா பேச்சே வராது. நீங்கள் சொன்ன மாதிரி வாயெல்லாம் குளருது. நானே வந்து பார்த்தீங்களா எத்தனை டேக் எடுத்து தான் இந்த வீடியோ ஆரம்பிச்சிருக்கேன். ஏன்னா படத்தோட எஃபெக்ட் அப்படி. நீங்கள் எப்போ பார்த்தீங்க? நேற்று நைட்டு. நான் இன்னைக்கு காலையில். ஸோ கொஞ்சம் உங்களோட எனக்கு கொஞ்சம் வாய் குளறல் அதிகம் இருக்க தான் வந்து செய்யும். ஸோ சொல்லுங்கள், வாட் வென்ட் ராங்? மொத்த படமே அங்கே தான் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் ஓகேவா தான் ஹரிஷ் ப்ரோ இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்துட்டு உங்களுக்கு ஓரளவு பெட்டராக கொண்டு போயிருக்காங்க. ஸ்க்ரீன் ப்ளே ஆகட்டும் லேக் ஆகாமல் கொஞ்சம் அப்படியே கொண்டு போயிருக்காங்க. அண்ணனும் தம்பியும் சேர்ந்து ஏதோ பண்ணியிருக்காங்க. அப்படி தான் நான் பார்க்குறேன். நான் செல்வராகவன் அவர்களும் சரி, தனுஷ் அவர்களும் சரி, இந்த ஃபஸ்ட் ஹாஃபில் லேக் வராத அளவுக்கு அப்படியே கொண்டு போயிருக்காங்க படத்தை. இப்போ செகண்ட் ஹாஃப் வந்துட்டு வேறு மாதிரி வேறு வெர்ஷன் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சி இவங்க என்னத்தையோ பண்ணியிருக்காங்க. அது என்னமோ வந்திருக்கு. ஓகே. ஸோ நீங்கள் திரைப்படத்தில் இதுக்கு முன்னாடி வந்து ஒர்க் பண்ணியிருக்கீங்க. இப்போ ஒரு படம் எடுத்துகிட்டே இருக்கும்போது பாதியிலேயே ஸ்கிரிப்டெல்லாம் சேஞ்ச் பண்ணி அது மாதிரிலாம் போகிற வழக்கம்லாம் இருக்கா? ஏன்னா இது ஃபஸ்ட் ஹாஃப் வரைக்கும் வேறு படம் மாதிரி இருக்குது, செகண்ட் ஹாஃப் மேலே டோட்டலி வேறு படம் எடுத்து வச்ச மாதிரி இருக்குது. 2 சீன் முடிச்சதுக்கப்புறம் 3வது சீன்லேருந்து மொத்த கதையுமே மாற்றணும்னு சொல்கிற ப்ரொடியூசர்ஸ்லாம் இருக்காங்க. ஓகே. 2 சீன் கரெக்டாக ஓடும். 3வது சீன் வந்துட்டு வேற ஒரு இடத்துல ஷூட் போக வேண்டியிருக்கும். இப்போ உதாரணத்துக்கு வந்து மொரீஷியஸில் வந்து ஷூட் போகணும் அப்படின்னா மொரீஷியஸ் வேணாம், நம்ம வந்து பாண்டிச்சேரியிலே பண்ணிக்கலான்னுவாங்க. லொக்கேஷன் அங்கே மாறிடும். அதுக்கேற்றபடி நம்ம சீன்ஸ் எல்லாம் மாற்ற வேண்டியிருக்கும். அப்போ அதுக்கேற்றபடி ஸ்கிரிப்ட் அப்படியே சேஞ்ச் பண்ணியே ஆகணும். அது மாதிரி பண்ணுறதுக்கான சுச்சுவேஷன்ஸ்லாம் நிறைய இருக்குது. நிறைய படத்தில் இப்படிலாம் நடந்திருக்கு. இந்த படத்தில் அப்படி ஏன் நடந்துச்சுன்னு தான் எனக்கு தோணுதுங்க. ஏன்னா 50வது படம் தனுஷ்க்கு அவர் தான் டைரக்ட் பண்ணுறாரு. சன் பிக்சர்ஸ் வந்து தயாரிச்சிருக்காங்க. அவங்களும் சாதாரண ப்ரொடக்ஷன் கம்பெனியில் இருக்கிறதுலையே இந்த படத்துக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்னா சன் பிக்சர்ஸ் மட்டும்தான் செலவு பண்ணியிருக்காங்கன்றீங்க. அவங்க வந்து எவ்வளோ செலவு பண்ண முடியுமோ அவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்க. அதனால தான் ஓரளவு இப்போ பெரிய மியூசிக் டைரக்டர் போட்டு இவர் தனுஷ் வந்து டைரக்ட் பண்ணி அவரே பண்ணியிருக்காரு. விஷுவல் குவாலிட்டியும் ரொம்ப சூப்பராக இருக்குது. அது பெட்டராக, ரொம்ப பெட்டராக, ரொம்ப கைண்டாக இருக்கணும்னு நினைக்கிறேன் ப்ரோ. அதனால தான் நல்ல விஷயத்தெல்லாம் வந்து சொல்லிட்டு இருக்கோம். இல்லை பேசணும் அப்படின்னா நிறையா பேசலாம். படத்தில் வந்து யாருக்கு என்ன கேரக்டர் அப்படிங்கிறதே வந்து புரியாத ஒரு விஷயமா இருக்குது. காளிதாஸ் அவர்கள் எதுக்கெல்லாம் படத்தில் இருந்தார் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. அதே மாதிரி அபர்ணா பாலமுரளி அவங்க குடிக்கிறாங்க ஒரு சீனில். பெண்கள் குடிக்கலாம், ஆண்கள் குடிக்கலாம். இன்றைக்கி வந்து சம உரிமை பேசுகிற ஒரு காலம். நீங்கள் முதல்ல வந்து பெண்களை வந்து ஆண்கள் ரேப் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சில வருடங்களுக்கு முன்பு ஒரு ஆணை பல பெண்கள் சேர்ந்து கற்பழிச்சாங்கன்னு ஒரு நியூஸ் வந்துச்சு. ஈக்குவாலிட்டி வந்து ஈக்குவாலிட்டி எல்லாத்துலேயுமே ஈக்குவாலிட்டி வந்துருச்சுங்கிறப்போ இது வந்து அக்செப்டபிள் தான். அது ரொம்ப புரட்சிகரமாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு நினச்சி வச்சுருக்காரோ அந்த சீன். இல்லை, அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணது சூரரை போட்டு மாதிரி ஒரு அபர்ணா பாலமுரளியை காமிக்கலாம் அப்படின்னு நினச்சாங்க. பட் அப்படி ஒரு அபர்ணா பாலமுரளியை நான் பார்க்கல. சூரரை போட்டில் வந்து உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் வைப் கொடுத்தாங்க அபர்ணா. அவங்க சூர்யாவுக்கு வந்து ஒரு பக்கபலமாக ரொம்ப ஒரு கைண்டாக அவங்கள சூர்யா வந்து எப்படிலாம் மெருகேற்றி கொண்டு போக முடியுமோ அப்படிலாம் கொண்டு போனாங்க. அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு, பாசிட்டிவான ஒரு வைப்பு. இங்கே வந்து பாசிட்டிவான வைப்பும் இல்லை, நெகட்டிவான வைப்பும் இல்லை. இங்கே வந்து எதுக்கு இருக்காங்கங்கிறதே கேள்வி கேட்குற அளவுக்கு இருக்குது. கடைசி சீன்லலாம் வந்துட்டு குழந்தைய தூக்கி கொடுத்துட்டு எனக்கு இந்த குழந்தைய வேணாங்கிற பொம்மையை நான் விளையாடி முடிச்சுட்டு போர் அடிக்குது தான் நீயே வச்சுக்கோ. இதுக்கு எதுக்கு குழந்தை பெற்றுக்கணும்? இதெல்லாம் தேவையில்லாத சீன்ஸு. 2வது சந்தீப் கிருஷ்ணன் அவர் எதுக்கு இருக்கார் அப்படிங்கிறது நம்ம வந்து பார்க்குறோம். அவர் கூட ஓரளவு சண்டை போடுறாரு, ஆரம்பத்துலேருந்து சண்டை போடுறாரு, அவர் ரவுடி ஆகிட்டாருன்னு பார்க்குறோம். பட் காளிதாஸ் வந்து திடீர்னு சண்டை போடுற அளவுக்கு வராரு, திடீர்னு ரவுடி ஆகிடுறாங்க அப்படிங்கிற மாதிரி காட்டுறாங்க. காலேஜில் படிச்சுட்டு இருக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்டு எப்படி திடீர்னு வந்து ரவுடியாக மாறுறாரு அப்படிங்கிற அந்த ஒரு லாஜிக் இல்லாத ஒரு சீன்ஸ் எல்லாம் இருக்குது. நிறைய பேசலாம். ஓகே. சரி, நீங்கள் இந்த 2 ஆக்டர்ஸ் பற்றி சொன்னதுனால நான் சொல்கிறேங்க. இப்போ வந்து அபர்ணா பாலமுரளி சொல்லியிருந்தீங்க அந்த கேரக்டர் திணிச்சா மாதிரி இருக்குன்னு. பட் ஷீ குட் புல் ஆஃப் த ரோல். நடிப்பு அப்படின்னு பார்த்தா அவங்களுக்கு கொடுத்தது பண்ணியிருந்தாங்க. பட் யாரையுமே ஹர்ட் பண்ணுறதுக்காக சொல்லுங்கள். சில நேரங்கள்லாம் வந்து இந்த ரோல்ஸ்லாம் ஏன் இந்த ஆக்டர்ஸ்க்குலாம் கொடுக்குறாங்க அப்படின்னு தான் எனக்கு வந்து சந்தீப் கிஷன் அண்ட் காளிதாஸ் அவங்கள வந்து பார்க்க முடிஞ்சது. 2 பேரோட பர்ஃபார்மன்ஸும் வந்து பார்த்திங்கன்னா ஒட்டவே இல்லை. அதான் அவங்களோட லைஃப்லேயே பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸை கஷ்டப்பட்டு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா கூட சாரிங்க, நாட் அப் டு த மார்க் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. குறிப்பாக இந்தியோட கதையின் களத்துக்கு வந்து அவங்க 2 பேருமே செட் ஆகலை. அண்ட் அண்ணன் தம்பி அப்படின்னு சொல்கிறப்போவே முக அமைப்பு அப்படின்னு பார்த்தாலே இவங்க 2 பேரும் செட் ஆகலை. இப்போ தனுஷ் வந்து ஏன் எங்கே இருந்தோ நிறைய பேரெல்லாம் எடுத்துகிட்டு வந்து இங்கே இந்த மாதிரி ரோலுக்கு போடணும்.
இங்கேயே நிறைய பேர் இருக்காங்களே பொட்டென்ஷியல் ஆக்டர்ஸ். அண்ட் தனுஷ் வந்து யாராவது வந்தால் நம்மளை ஓவர் ஷேடோ பண்ணிடுவாங்க அப்படின்னு அவர் நினைக்கக்கூடிய ஆள். யார் இருந்தாலும் தனுஷ் தனியாக தெரிவார், அவரோட பர்ஃபார்மன்ஸ் பற்றி சொல்ல தேவையில்ல. பட் ஏன் இந்த சுதீப் கிஷன் காளிதாஸ் எல்லாம் வந்து செட்டே ஆகலை அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஃபஸ்ட் அபர்ணா பாலமுரளி சொல்லணும்னா, அபர்ணா பாலமுரளி நான் மலையாளம் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் அவங்க வந்து என்ட்ரானதுலேருந்து பார்த்துட்ருக்கேன். அவங்களுடைய ஒவ்வொரு படத்துலையும் நான் பார்க்குற ஒரு கேரக்டர் வச்சுட்ருக்கேன். எனக்கு ஹாலிடேவாக இருக்கட்டும், இன்னும் சில படங்கள்லாம் இருக்குது மலையாளத்தில், அதெல்லாம் வந்து வரிசையாக அவங்களுடைய மூவிஸ் எல்லாம் நான் நிறைய வாட்ச் பண்ணியிருக்கேன். ஓகே. மலையாளத்தில் அவங்கள கொடுத்து அவங்க வந்து காட்டின அந்த ஈடுபாடு தமிழ்லையும் அதே ஈடுபாடு தான் காமிச்சிருக்காங்க. இந்த படத்துலையும் சரி, அவங்களுடைய கேரக்டர் என்னவோ அதை வந்து கரெக்டாக ப்ளே பண்ணியிருக்காங்க. பட் வந்து சூட் ஆகலை அவங்களுக்கு வந்து சூட் ஆகிற கேரக்டர் என்னென்னா ஒரு பாசிட்டிவ் வைப் கொடுக்குற கேரக்டர் தான் சூட் ஆகுது. இப்போ ஹாலிடேங்கிறது மலையாள படம் வந்து ஹாலிடே எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு பாசிட்டிவ் வைப் கொடுப்பாங்க. அதில் ஒரு மனமுடைந்த காதலனுக்கு இவங்க வந்து இன்னொரு வாழ்க்கை கொடுக்குற ஒரு பாசிட்டிவ் வைப் கொடுக்குற அந்த ஒரு கேரக்டர் வருவாங்க. அது மாதிரி இதில் வந்து ஒரு பாசிட்டிவ் வைப் கொடுக்கணும். எல்லா படத்துலையும் அவங்க பாசிட்டிவ் வைப்பாக காட்டிட்டு இதில் வந்து என்ன சொல்ல வராங்கங்கிறது புரியாத அளவுக்கு ஒரு கேரக்டர் வந்து அவங்களுக்கு ஃப்ரேம் பண்ணி கொடுத்துருக்காங்கிறது, அது எந்த வகையில் ஏற்றுக்குவாங்க மக்கள் அப்படிங்கிறது தெரியல. ஸ்டார்டட் அஸ் அ ப்ராமிசிங் மூவி. எங்கேருந்து எனக்கு பிரச்சனை ஆரம்பிச்சதுன்னு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடியுது, செகண்ட் ஹாஃபும் தொடங்குது. அப்படியே கொஞ்சம் லைட்டாக விசில் கைத்தட்டலாம் இருந்துச்சு. இப்போ எஸ்ஜே சூர்யா அண்ட் தனுஷ் மீட் பண்ணுற சீனில். அதற்கப்புறம் வந்து ஒரு ட்விஸ்ட் ஒன்று நடக்கும் தெரியுமா? ஒருத்தரை வந்து இன்னும் 2 பேர் வந்து பின்னாடி இருந்து ஒரு விஷயம் வந்து பண்ணுறாங்க இல்லையா? அது நடக்கிறதுலேருந்தே எனக்கு படம் வந்து விட்டு எனக்கு ஃபோனை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் நான். ஏன்டா மாற்றி குத்திக்கிறீங்க? அப்படியே கொஞ்சம் ஸ்க்ரீனை விட்டு இறங்கி வந்து அந்த தேர்ட் வாலை பிரேக் பண்ணி எங்களை குத்திருங்கடா. அண்ணன் தம்பி பிரச்சனைக்கு நடுவில் எஸ்ஜே சூர்யா எது கொலை பண்ணாங்கன்னு கேட்குற மாதிரி தான் இருக்குது. இதில் வந்து சரவணன் அவர்கள் எதுக்கு இந்த படத்தில் நடித்தார் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. ஏன்னா அவர் வந்து ஒரு என்ன கேரக்டர் கொடுத்தாலும் பண்ணுற ஒரு நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணுறாருல. இதில் என்ன கேரக்டர் கொடுத்தாலும் பண்ணுற ஆர்டிஸ்ட் அவர் வந்து உங்களுக்கு ஹீரோவாக கொடுக்குறீங்க அப்படின்னா ஹீரோவாக பண்ணுவார், வில்லனாக கொடுக்குறீங்கன்னா வில்லனாக பண்ணுவார். கேரக்டர் ஆர்டிஸ்ட் மாதிரி அவர் வந்து யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கு யூஸ் ஆவார் அவர். பட் அவர் வந்து சரி யூஸ் பண்ணல. அதே மாதிரி நமோ நாராயணன் அவர்கள் மலையாளத்தில் தமிழ் சினிமாவை தாண்டி மலையாளத்தில் வந்து கொடிகட்டி பறந்துட்டுருக்கிற ஒரு ஆக்டர்னு சொல்லலாம். துணை நடிகர்களில் அப்படி ஒரு ரோல் அவர் வந்து மலையாளத்தில் காட்டிகிட்ருக்காரு. அவரை கொண்டு வந்து நடுத்தரில் படிச்சிருக்காங்க தமிழில். இன்றைக்கி எதுக்காக அவர் தமிழ் கூட்டி இருந்து மறுபடியும் இப்படி பண்ணாங்கன்னு தெரியல. தமிழில் வந்து அவர் வந்து நல்லா பண்ணிகிட்டு இருந்தார். இங்கே வந்து சில படங்கள் நடிச்சிருக்காரு. இன்னும் சொல்ல போனோம்னா மதுரையை சேர்ந்த ஒரு இயக்குனர், அவருடைய படங்கள்லாம் இவரை வந்து நிறைய பார்க்கலாம். பட் இப்போது மலையாளத்தில் வந்து அவர் நல்ல டாப்பில் இருக்கிற ஒரு ஆக்டர். அவரை மறுபடியும் தமிழ் கொண்டு வந்து அவர் கேரக்டர் என்னன்னு தெரியல. திடீர்னு வராரு, கடைக்கு வந்து பேரம் பேசுகிறாரு. சந்தீப் கிஷன் வந்து பீர் பாட்டில் வச்சு அவர் தலையில் அடிச்சிடறாரு. உடனே ஹாஸ்பிட்டல் போயிடுறாங்க. அவ்வளோதான் சீனை. அவர் இருந்தது கூட தெரியலங்க. இருக்கிறது கூட தெரியல. அப்படி தான் இருக்கார். இளவரசு அவர்கள் இளவரசு அவர்கள் சொல்லணும்னா, நான் இளவரசு அவர்களுடைய மலையாளத்தில் அந்த ஒரு படம் பார்த்து அவருக்கே நான் வந்து ஒரு பாராட்டு தெரிவித்து அவருக்கு வந்து மெசேஜ் அனுப்பிச்சு அதுக்கு அவர் வந்து நன்றிலாம் ஒரு ரிப்ளை பண்ணியிருந்தார். ஸோ அப்படி ஒரு கேரக்டரை நான் பார்த்தேன் இளவரசு அவர்கள். இதில் வந்து வேட்டி அவுத்து ஓட விட்டாங்க. இதில் வந்து சந்தீப் கிஷன் வந்து வேலைக்கே போகாத உதவாக்கரைங்கிற ரேஞ்சில் காட்டிட்டு அப்படிப்பட்ட ஒரு கேரக்டருக்கு என் பொண்ணை எப்படி கொடுக்கணும்னு கேட்குறாரு. அதே சந்தீப் கிஷன் ரவுடியாக வரும்போது தன்னுடைய பொண்ணை கட்டி கொடுக்குற மாதிரி ஒரு சீனு. ரவுடியாக வரவனுக்கு பொண்ணை கட்டி கொடுக்குற சீனு எந்த அப்பா ஏற்றுக்குவாங்க? அப்படி லாஜிக்காக வந்து இப்போ இந்த தற்கால நிகழ்வு இந்த சூழலில் வந்துட்டு எந்த அப்பா ஒரு ரவுடிக்கு வந்து பொண்ணை கட்டி கொடுப்பாங்க? அது மட்டும் தான் பிரச்சனையா ப்ரோ இந்த படத்தில் உங்களுக்கு? எல்லாமே பிரச்சனை நம்ம சொல்லணும்னா சொல்லிட்டே இருக்கோம். தனுஷ் வந்து பவர் பாண்டியில் வந்து ஒரு நல்ல டேரக்டராக தான் தன்னை நிரூபிச்சுட்டாரு. இதில் ஏன் வந்து கோட்டை விட்டுட்டாரு? பவர் பாண்டி வந்து உங்களுக்கு வந்து ஒரு சென்டிமெண்டல் லவ் ஃபில்ம் அப்படின்னு கொண்டு போனாங்க. அதை தாண்டி வந்து தன்கிட்ட இருக்கிற அந்த ஒரு என்ன சொல்கிறது ஃபயராக கொடுக்கணும் படத்தை அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு மைண்ட் செட்டில் பண்ணியிருக்காரு. பார் நான் என்ன பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி இறங்கியிருக்காரு. இது ஆக்சுவலாக நான் சொல்லக்கூடாது. லிங்குசாமி சாரோட நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் அந்த படத்தில், சொல்லக்கூடாது. பட் இருந்தாலும் நான் சொல்கிறேன், மொத்த வித்தையும் இறக்கிட்டேன்னு சொன்னார் ஒரு படத்துக்கு லிங்குசாமி சார். அந்த மாதிரி இவர் மொத்த வித்தையும் இறக்கி வச்சிருக்காரு இந்த படத்தில். நிச்சயமாக அதே மாதிரி அசுரன் வைப்ஸ்லேருந்து அவர் கொஞ்சம் வெளில வரணும்னு தோணுது ப்ரோ. எப்போ அவர் பார்த்தீங்களா அந்த ராவணன் மாதிரி அவரை காட்டுறது, அந்த ஒரு ஏதோ அவருக்கெல்லாம் ஆக்டிங்லாம் சொல்லி கொடுத்து கிரேட் ஆக்டர் அவர் வந்து நான் தான் சொல்லணும்னு அவசியம் இல்லை, எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அதோ ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டாரோ அப்படின்னு தோணுது. அதே மாதிரி அவர் தன்னை தனியாக காமிச்சிருக்காரு ஒரு டேரக்டராக. அவரை மட்டும் தனியாக வந்து தெரியணுங்கிற அளவுக்கு ஸ்கிரிப்டை அழகாக எழுதியிருக்காரு. அந்த ஸ்க்ரீன் பிளேவெல்லாம் அழகாக வடிவமைச்சிருக்காரு. அதில் வந்து ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்காரு.
பட் வந்து மற்ற கேரக்டர்ஸ்க்கு வந்துட்டு அவர் என்ன பண்ணணுங்கிறது தெரியல அவருக்கு. எனக்கு தெரிஞ்சு தம்பிங்க அண்ணனை குத்துறதோட அண்ணன் தான் ஃபஸ்ட்டு 2 தம்பிங்களையும் குத்திட்டு அவங்க பர்ஃபார்மன்ஸ்க்காகவே அப்படின்னு எனக்கு தோணுது. அப்படி தான் இருந்துச்சு. அண்ட் தங்கச்சி கேரக்டருங்க, எனக்கு தங்கச்சி இல்லை, சில படங்கள்லாம் பார்த்தா தங்கச்சி இல்லையே அப்படிங்கிற ஏக்கம் இருப்பேன். இப்போ எனக்கு மட்டும் தங்கச்சி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, இந்த படத்தை பார்த்து நேராக போய் 2 வச்சிருப்பேன். எனக்கு யாரை எப்போ எதை எடுத்து கத்திரிக்கோள் எடுத்து குத்துனே தெரியாது போல இருக்கு. ஒரு கொடூரமான கன்றாவியான ஒரு தங்கச்சி சென்டிமெண்ட்டாக இருந்துச்சு. துஷாரா விஜயன் வந்து ஃபஸ்ட்டு ஹாஃப்க்கு ஓரளவு நல்ல ஒரு கேரக்டராக இருந்தது. செகண்ட் ஹாஃபில் வந்து அவங்க வந்து ஒரு பத்ரகாளி ரேஞ்சுக்கு காட்டுறாங்க. அந்த ஒரு பத்ரகாளி இமேஜே காட்டிட்டு இவங்களை காட்டுறாங்க. துர்கான் பெயர் வேறு வச்சுருக்காங்கல்ல, எதாவது காட்டணும்ல, அது அப்படி தான் காட்டுறாங்க. ஃபஸ்ட் ஹாஃப் வரைக்கும் அவங்கள வந்து ரசிக்கிற ஒரு கேரக்டராக இருந்தது. செகண்ட் ஹாஃபில் வந்து இப்படி ஒரு தங்கச்சி தேவையாங்கிற யோசிக்கிற அளவுக்கு ஆயிடுச்சு. அப்படி தான் வந்து ஸ்கிரிப்டே இருந்திருக்கு. ஆனால் கொஞ்சம் மேனேஜ் பண்ணிட்டாங்க துஷாரா விஜயன். இல்லை ஆஸ் அ பர்ஃபார்மன்ஸ்லாம் அவங்க நல்லா தான் பண்ணாங்க, சூப்பராக பண்ணாங்க, நல்லா மேனேஜ் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு கொடுத்த ரோலை அழகாக பண்ணியிருக்காங்க. பட் அவங்களுக்கான அந்த செகண்ட் ஹாஃப்க்கான ரோல் வந்து செட் ஆகல. ஸோ நீங்கள் ஒரு ஃபேமஸ் படத்தில் டயலாக் சொன்னோடனே கண்டுபிடிச்சிருங்க, கூட பிறந்த பாவத்துக்கு படம்லாம் எடுத்து தொலைய வேண்டியிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து லைஃப்பில் அது அப்படியே வந்து ரிவர்ஸ் ஆயிருக்கு. அதான் செல்வராகவன் சந்தோஷமாக தான் காஸ்ட் பண்ணி செல்வராகவன் அவர்கள் புதுப்பேட்டைன்னு ஒன்று எடுத்து தனுஷ் அவர்கள் நடிக்க வச்சார். இவங்க அண்ணன் தம்பி 2 பேரும் சேர்ந்து புதுப்பேட்டைன்னு என்றைக்கு எடுத்தாங்களோ அன்னையிலேருந்து அது புதுப்பேட்டை பசங்கள்லாம் வந்து ரவுடிகள் மாதிரி பார்க்குறாங்க ஊருக்குள்ளே. இன்றைக்கி கூட வட சென்னையில் இருக்கிற எல்லா ஆளுங்களும் பெரும்பாலான யூத்களெல்லாம் வந்துட்டு ரவுடிகள் இளவட்டங்களெல்லாம் ரவுடிகளுங்கிற ரேஞ்சுக்கு ப்ரொமோட் பண்ணிகிட்ருக்கானுங்க. அதுக்கெல்லாம் காரணம் இந்த மாதிரி படங்கள் தான். இப்போ அதெல்லாம் முடிச்சுட்டு இப்போ இதுக்கு வந்து நிற்கிறாங்க. இதனால் யாருக்கு என்ன பாதிப்பு வரப்போகுதுன்னு தெரியல. இல்லை இவர் செல்வராகவனுக்கு தான் பாதிப்புன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் கட்டி அவரையும் தொங்க விட்டுட்டாங்க கடைசியில். அண்ணா நான் உங்களுக்கு தம்பி நான் தான் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவர் நல்லா தான் நடிக்கிறாரு, ரொம்ப இயல்பாக நடிக்கிறார். அவர்கள் அவருடைய என்ன சொல்கிற எக்ஸ்பீரியன்ஸ் அவருக்கு இருக்குது. அவர் வந்து ஒரு டேரக்டராகவும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அப்போ அவருக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே அந்த ஷூட்டிங்கில் தெரிஞ்சுட்டு இருக்கோம்ல இந்த படம் வழங்காது அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு சொன்னீங்கல்ல, அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குங்கிறது வந்து ஒரு டேரக்டராக தனுஷ் வந்து பெட்டராக பண்ணிவிடுவார் அப்படிங்கிற அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்கு. அந்த ஒரு ஐடியா இருந்திருக்கும். ரெண்டாவது அவருக்கான ரோலை வந்து எப்படி பண்ணணுங்கிற அந்த ஒரு ஐடியாவும் அவருக்கு இருந்திருக்கும். அதனால தான் அவருடைய ரோல் தனுஷோட ரோலையும் தாண்டி இவரோட ரோல் தனியாக இருக்குது. இவரோட ரோல் ரொம்ப தனியாக தெரிஞ்சுது. என்னென்னா தனுஷ் வந்து எந்த அளவுக்கு வந்து படத்துக்கு வந்து ரொம்ப படத்தை தூக்கிட்டு கொண்டு போகிறாரோ அந்தளவுக்கு தனுஷோட கேரக்டர் இவர் தூக்கி கொண்டு போகிறாரு. கரெக்ட், மாற்றி சப்போர்ட் பண்ணிட்டாங்க. அவங்க 2 பேர் தான் ஆக்சுவலாக இல்லை, மாற்றி படத்தை சப்போர்ட் பண்ணி கொண்டு போகிறாங்க. அதுதான் ரிப்பீட்டேட்டிவாக நடிக்கிறதுன்னு சொல்லுவாங்கள்ல. ப்ரோ நான் அங்கே போனேன், ஸோ இங்கே போனேன், அப்புறம் எனக்கு புரியலையே அப்படிங்கிற மாதிரி எல்லா படத்துலையும் வந்து இதே ரியாக்ஷனையே பண்ணிட்டு இருக்காரு. ஆனால் நடிப்பு அரக்கன் மட்டும் பேர் வாங்கிடுறாரு. எனக்கு புரியவே இல்லையே எஸ் ஜே சூர்யா. இல்லை ரொம்ப ஓவர் யூஸ்டாக ஃபீல் ஆகுது எனக்கு எஸ் ஜே சூர்யா. இல்லை எஸ் ஜே சூர்யா அவர்களுக்கு வந்துட்டு இப்போது நம்ம தமிழ் சினிமாவில் வந்து ஒரு வில்லனுக்கான ரோல் எப்படி இருக்கணுங்கிறதுக்கு நம்ம ஏகப்பட்ட உதாரணங்கள் இருக்குது. ஃப்ரம் நம்பியார்லேருந்து ஆரம்பித்து இன்றைக்கி வரைக்கும் இருக்கிற வில்லன்களுக்கு ஏகப்பட்ட உதாரணங்கள் இருக்குது. அந்த உதாரணங்கள் எல்லாம் வந்து இதில் கொடுக்கணும். ஆக்சுவலாக நீங்கள் வில்லன் அவரை கொண்டு வரீங்கன்னா வில்லனுக்கான ரோல் என்னவோ அதை வந்து ப்ளே பண்ணணும். அவர் ரெண்டா பொண்டாட்டிக்காக ஓடுறாரு, டேபிள் போட்டு உடைக்கிறாரு. எனக்கு இதில் வந்து காமெடியாக இருந்த ஒரு சீன் என்னென்னா, 2வது பொண்டாட்டி கடத்தி வைக்கப்பட்ட போது வரலட்சுமி சாஸ்குமார் எதுக்குமே கண்டுக்காமல் சாப்பிடுவாங்க. மொத்த தேட்டரும் சிரிக்கும். இல்லை அந்த சீன் சிரிச்சாங்க. என் ஃப்ரெண்டு என்ன தெரியுமா சொன்னான், வரலட்சுமி வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி நடிச்சிருக்காங்க, கல்யாண செலவுக்காக சும்மா ஏதோ ஒரு பாக்கெட் மணிக்காக 4 சீன் நடிக்கணும்னு தான் ஒத்துருப்பாங்க போல இந்த படத்துக்கு அப்படின்னு தான் இருந்துச்சு. இல்லை அவங்களுக்கு வந்து அந்த ஒரு சீன் தான் வந்து நல்லா இருந்துச்சு. வேறு எந்த சீனுமே அவங்களுக்கு வந்து இப்போது இவர் வந்து எஸ் ஜே சூர்யா அவர்கள் 2வது மனைவி அவர் வீட்டுக்கு போகிறாங்க அப்படின்னா இவர் வந்து ஃபர்ஸ்ட் ஒய்ஃபாக அவங்க வந்து சண்டை போடுற சீனில் வந்து இவங்களுக்கு செட் ஆகலை, வரலட்சுமி இவங்களுக்கு செட் ஆகலை. பட் வந்து யாருக்கு என்னென்ன எனக்கு என்ன நான் சாப்பிட்றேன்னு சொல்லி இவங்க சாப்பிட்ற அந்த சீனை எல்லாருமே குபீர்னு சிரிக்க வச்சது. ஸோ அந்த மாதிரியான கேரக்டர்ஸ் வந்து இவங்க வந்து தாராளமாக ட்ரை பண்ணலாம். வரலட்சுமி அவர்கள் அவங்க ஒரு குட் பர்ஃபார்மர் தான். ஏற்கனவே நம்ம வந்து 2-3 படங்கள் அவங்க வந்து பார்த்தோம். என்ன ஒன்று குட் பர்ஃபார்மர், பட் வந்து படங்கள் பெரும்பாலும் ஃப்ளாப், பேட் சாய்ஸ் பெரும்பாலும் ஃப்ளாப் ஆயிருக்கு. தனுஷ் பற்றி பேசியாச்சு, மற்ற ஆக்டர்ஸ் அதெல்லாம் வந்து செட் ஆகலை அப்படிங்கிற மாதிரியும் பேசியாச்சு. இதில் வந்து கடைசியில் ஒரு பாட்டு வருதுங்க, எல்லாருமே சேர்ந்து பிரபுதேவா கூட கொரியோகிராஃப் பண்ணியிருப்பாரு. அந்த பாட்டு தான் இந்த படத்துலேயே கொஞ்சம் ஹிட்டு, எல்லாருமே முணுமுணுக்கும்படி இருக்குது. ஆனால் எந்த லெவலில் இருக்குது இன்றைக்கி ஏஆர் ரஹ்மானோட ஆல்பம்ஸ் அப்படின்னா, இருக்கலே சுமார் பாட்டு தான் அந்த படத்திலே ஹிட்டான பாட்டு மாதிரி ஆச்சு. மற்ற பாட்டுலாம் சுத்தமாக ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி கூட இல்லை. ரஹ்மான் அவர்கள் வந்து பிஜிஎம்ல வந்து சும்மா பின்னிட்டாரு. ஆனால் பாட்டு ரொம்ப அழகாக இருக்குது, செம்மையாக இருக்குது. இல்லை பிஜிஎம் வந்து படத்துக்கு வந்து ரொம்ப பெரிய ப்ளஸ் அமையுது. ஒரு பக்கம் தனுஷ் அவர்களும் சரி, இன்னொரு பக்கம் செல்வராகவனும் சரி, 2 பேரும் கதையை தூக்கிட்டு போகிறாங்கன்னா பிஜிஎம் வந்து அதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது, சப்போர்ட்டிங், ரொம்ப சப்போர்ட்டாக இருக்குது பிஜிஎம். அது வந்து பாட்டு வந்து உங்களுக்கு வந்து பெரிய லெவலில் இல்லை. ரஹ்மான் சார்கிட்ட நான் எவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணி இவ்வளோ தான் கொடுக்குறாரு அப்படிங்கிற ரேஞ்சுக்கு தான் ரஹ்மானோட ரசிகர்கள் பார்ப்பாங்க படத்தை. அந்த சிம்பு படமாக இருந்தால் கண்டிப்பாக 5 பாட்டும் ஹிட்டு. அது எப்படியோ அமைஞ்சிருதுங்க. அது சிம்பு வந்துட்டு உங்களுக்கு அவர் வந்து ஒரு
அவர் எடுக்கிற ஸ்கிரிப்ட்ஸ் எல்லாம் வந்து ஃபயர் கொடுக்கணுங்கிற இதில் தான் வந்து அவர் ஸ்கிரிப்டே ஓகே பண்ணுவார். சாதாரணமாக வந்துட்டு போகிற ஸ்க்ரீன் ப்ளே ரோல்லாம் எடுக்க மாட்டார் அவர். வந்தால் ஃபயராக இருக்கணும் அந்த படமே. அந்த மாதிரி ஸ்கிரிப்ட் இருந்துச்சுன்னா வாங்குங்கிற ரேஞ்சில் தான் அவர் மூவ் ஆகுறாரு. ஸோ அப்படிங்கிறப்போ அதுக்கேற்றபடியான மியூசிக்ஸ் தான் வந்து அவரும் ஓகே சொல்லுவார். நீங்கள் வந்து டேரக்டர் தான் வந்து சாங் ஓகே சொல்கிறாங்கன்னாலும் அதில் வந்து சிம்பு அவர்களுடைய தலையீடுகளும் இருக்கத்தான் செய்யும். எனக்கு வந்து இப்படி இருக்கணும், என்னுடைய ரசிகர்கள் இப்படி தான் வந்து எதிர்பார்ப்பாங்க அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை வந்து சிம்பு அவர்கள் சொல்லத்தான் செய்வார். பட் வந்து இந்த படத்தை பொறுத்தவரை ஏஆர் ரஹ்மானுடைய இசை வந்து பெரிய அளவில் சொல்கிற மாதிரி இல்லை. ஓகே, நான் ஒர்க் அவுட் ஆகலை அப்படிங்கிறதா ரொம்ப ஹானஸ்டாக. ஏஆர் ரஹ்மான் ஃபேன்ஸே வந்து பிஜிஎம் மட்டும்தான் ஒர்க் அவுட் ஒர்க் ஆயிருக்கு, மற்றபடி சாங்ஸ் பெரிய அளவில் இல்லை. ஓகே, ஸோ இதில் செகண்ட் ஹாஃபில் வந்து மாற்றி குத்திக்கிறாங்க, கல்யாணம் பண்ணுறாங்க, குழந்தை பிறகுது, இவரும் குத்து வாங்கிட்டு படுத்துக்கிறாரு, டப்புன்னு ஏஞ்சி பார்த்தீங்கன்னா ஒரு 2 கொலை பண்ணுறாரு, திருப்பியும் போய் படுத்துக்கிறாரு. ஸோ இந்த மாதிரி இதில் தேவதர்ஷினி அவர்கள் வந்து நர்ஸாக வராங்க. ஆமாம், ஒரு நர்ஸ் வந்துட்டு உயிருக்கு போராடுற ஒரு நபரை வந்து காப்பாற்ற முடியுமான்னா மெடிக்கலி நாட் பாசிபிள். நர்ஸா இல்லை டாக்டரா? அவங்க நர்ஸு. ஓகே, அவங்க நர்ஸாக இருக்காங்க, மெடிக்கலி நாட் பாசிபிள். பட் வந்து அவங்க நர்ஸ் தான் காப்பாற்றுறாங்கங்கிற ரேஞ்சுக்கு கதையை முடிக்கிறாங்க. ஓகே, அது வந்து மெடிக்கலி நாட் பாசிபிள்ங்கிறப்ப அந்த சீன் எதுக்கு வச்சுருக்காங்கன்னு தெரியல. அவங்க காலால் அந்த கத்திரிக்கோலை தள்ளி விடுவாங்க, பார்த்துருக்கீங்களா ஒரு சீனில்? அது அப்படியே நம்ம பக்கம் தள்ளி விட்டுருந்தா மீதி கதையை பார்க்காம நம்மளே குத்திட்டு உயிர் பிரிஞ்சு போயிருக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு இருந்துச்சு, எப்படா முடியும்னு ஆயிடுச்சு படம். ஸோ சரி, படத்தை வந்து இதுக்கு மேலே பேசிட்டே போகலாம், ஆனால் பேச நிறுத்துறது வந்து ரொம்ப நல்லது. அப்போ தான் நம்ம மனசு வந்து கொஞ்சம் கிளென்ஸ் ஆகி சீக்கிரமாக நம்ம வந்து அடுத்த வீடியோலாம் வந்து பண்ண முடியும். முகத்தில் தெரியுது எனக்கு, அதனால தான் சொல்கிறேன். பட் இன்னொரு விஷயம், பர்சனல் விஷயம்னு சொல்ல முடியாது, இந்த படத்தோட ஆடியோ லான்ச் இல்லையா, அதில் வந்து மேடையில் தனுஷ் அவர்கள் பேசுனது இப்போ மீம் டெம்ப்ளேட்டாகவே மாறுற அளவுக்கு விஷயம் ஆயிடுச்சு. ஸோ தனுஷ் அவர்கள் எவ்வளோ ரியலிஸ்டிக்காக ஆக்ட் பண்ணுவாரோ, ரியல் லைஃப்பில் அவர் பேசுறதுமே ரியலிஸ்டிக்காகவே இல்லை. ரொம்ப ஸ்கிரிப்டடாக, ரொம்ப ட்ரை பண்ணி அவர் ஏதோ வந்து தன்னை எப்படியோ காமிச்சிக்கணுன்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ அந்த போயஸ் கார்டன் பற்றி ஒரு விஷயம் பேசியிருப்பார், ஏன் நாங்களாம் போயஸ் கார்டனில் வீடு வாங்கக்கூடாதான்னு. ஸோ அது வந்து ஏதோ யதார்த்தமாக பேசின மாதிரி இல்லை, சில பேரை கொஞ்சம் குத்தணுன்ற மாதிரி இருந்துச்சு. இதுக்கெல்லாம் என்ன காரணம்னா, விஜய் வந்து பாலிடிக்ஸ்க்கு வராரு. சரி, விஜயோட இடம் வந்து எம்டி ஆகுது சினிமா இண்டஸ்ட்ரியில். அந்த இடத்த பிடிக்கிறதுக்கான போட்டி இன்றைக்கி பல நடிகர்கள்ட்ட இருக்குது. அதில் ஒரு நடிகராக தனுஷ் இருக்கார். ஸோ அப்படிங்கிறப்போ நான் விஜயோட இடத்த பிடிக்கிறேங்கிற அந்த ஒரு ரேஞ்சில் வந்து மாசாக காமிக்க பார்க்குறாரு. அவர் மாசாக காட்டணும்னா உங்களுக்கு பாய்ஸ் கார்டன் தான் இன்றைக்கி இருக்கிற ட்ரெண்டிங்கான ஒரு ஏரியா. பாய்ஸ் கார்டனில் வந்து சில ஜெயலலிதா அவர்கள் வீடு வாங்கினாங்கன்னா அது அவங்க அம்மா காலத்தில் வாங்கினது. பட் அவங்க வந்ததுக்கப்புறம் தான் அந்த ஏரியாவே ப்ராப்ளம் ஆச்சு. ரஜினிகாந்த் அவர்களும் அப்படி தான், அவர் வந்ததுக்கப்புறமா தான் அந்த ஏரியாவே ப்ராப்ளம் ஆச்சுன்னு சொல்லலாம். பட் வந்து இவங்க 2 பேர் இருந்தாங்க, அதனால் வந்து நானும் அங்கே வீடு வாங்குறேங்கிறது அவங்க பப்ளிசிட்டியோட இவரும் தன்னை சேர்த்துக்க நினைக்கிறாரே தவிர இவருக்கான பப்ளிசிட்டி என்னங்கிறத இவர் பார்க்கல. அதாவது இவருக்கான ப்ராப்ளம், இவர் அங்கே போய் சேர்றதுனால எதை வந்து பிரபலப்படுத்த முடியும் அப்படிங்கிறது இவர் வந்து இன்னும் உணரலை. இவர் வந்து பாய்ஸ் கார்டனில் நான் வீடு வாங்கிட்டேன், அதனால் நானும் வந்து பெரிய மனுஷன் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறேன். நீங்கள் வந்து 19 வயசில் ஒரு படம் பண்ணுறீங்க, முதல் படம். 20 வயசில் அடுத்த படம். திருடா திருடிலாம் வந்துட்டு பெரிய ஹிட்டு. திருடா திருடிக்கெலாம் ரேஜ் ஹிட்டு. அந்த பாட்டுனாலே அந்த சாங்க்கே வந்து தேட்டரில் ஸ்க்ரீன்லாம் கிழிஞ்சதுன்னெலாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன். அப்படிப்பட்ட அந்த சாங்ஸ் எல்லாம் படத்தில் இருந்தது. படம் பெரிய ஹிட்டு. புதுக்கோட்டையிலிருந்து சரவணனும் ஓரளவு ஹிட்டு தான். அதுக்கப்புறம் வந்தது தான் புதுப்பேட்டை. வரிசையாக உங்களுக்கு வந்து ஹிட் படம்ஸாக தான் வந்துட்டு இருந்துச்சு. அப்போவே நீங்கள் பெரிய ஆக்டர் தான், அப்போவே வந்து நீங்கள் சூப்பர் ஸ்டார் ரேஞ்சுக்கு தான் இருந்தீங்க. சூப்பர் ஸ்டாரோட பொண்ணையும் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க அதுக்கப்புறம். அப்படிங்கிறப்போ இதுக்கு மேலே உங்களுக்கு என்ன தேவை? இல்லை, அவர் வந்து தன்னோட ஈகோவை பூஸ்ட் பண்ணிக்கிறதுக்காக எல்லாமே சும்மா மாஸ் போடணும் அப்படிங்கிறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் மேலே மரியாதை வச்சிருக்கேன், ஆனால் 2 குத்து குத்திக்கிறேனே அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. இல்லை, பட் பேக்லாஷ் ஆயிடுச்சு பார்த்தீங்களா, அவர் எல்லாருமே கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவருக்கு ஆக்சுவலாக வந்துட்டு ஃபேமிலி லைஃப்பில் ஃப்ரஸ்ட்ரேஷன் இருக்குது. சூப்பர் ஸ்டார் வந்து ஃபேமிலி லைஃப்பில் தலையிட்டாரா, இல்லை வந்து இவங்களை வந்து சமாதானப்படுத்தணும்னு நினச்சாரா, என்ன பேசுனாங்க என்னங்கிறதெல்லாம் தெரியல. பட் வந்து நான் என்னால் என்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சூப்பர் ஸ்டாரையும் ஓரளவு அடிச்சிருக்காரு, அவங்க ஃபேமிலியும் ஓரளவு அடிச்சிருக்காரு. ஓகே, அதை தான் வந்து பண்ணியிருக்காரு. ஆனால் அது செட் ஆகலை, எல்லாருமே சேர்ந்து இவர் அடிச்சிட்டாங்க சோஷியல் மீடியாவில். இல்லை, உங்களுக்கு வந்து பாய்ஸ் கார்டனில் நான் வீடு வாங்கிட்டேன்னு சொல்கிறதெல்லாம் பெருமையாக கிடையாது. நீங்கள் வாங்குகிற இடத்துல உங்களால் அந்த ஏரியாவுக்கு பெருமை வரணும். அதுதான் வந்து பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். ஒரு பெருமையாக இருக்கிற ஏரியாவில் வந்து நான் வீடு வாங்கிட்டேன்னு சொல்கிறதுல ஒரு பெருமையும் கிடையாது.
நீங்கள் வந்து ஒரு பெரிய ஏரியாவை இவர் பெருமைப்படுத்தினா தான் அதை பற்றி பேசணுங்கிறீங்க. இப்போது விஜய் அவர்கள் அவர் வந்து அடுத்த சூப்பர் ஸ்டாருங்கிற ரேஞ்சில் இருக்கார். அவர் பாலிடிக்ஸ்க்கு வராரு. அவர் வந்து ஒரு வீடு வாங்குறாரு. இப்போ புதுசாக வந்து ஒரு இடத்துல இப்போ வந்து கடலூர்லேயோ திருச்சியிலையோ ஒரு இடம் வாங்கி அங்கே ஒரு வீடு கட்டுறாருன்னா இது வந்து விஜய் வீடு, விஜய் வீடு இருக்கிற ஏரியான்னு சொல்லுவாங்க. பட் தனுஷ் இருக்கிற அந்த போயஸ் கார்டன் ஏரியாவில் அவர் வீடு இருக்கிற இடத்துல போயஸ் கார்டன் இவர் தனுஷ் இருக்கிற ஏரியான்னு சொல்லுவாங்க. பெரிய ஆளுமைகள்லாம் இருக்காங்க. ரஜினிகாந்த் இருக்கிற ஏரியான்னு சொல்லுவாங்க, அம்மா இருந்த ஏரியான்னுவாங்க. இன்னும் சொல்ல போனோன்னா சசிகலா இருக்காங்க அந்த ஏரியாவில் அப்படின்வாங்க. இவர் வந்து பிரபலங்கள் இருக்கிற ஏரியாவுக்கு இவர் தன்னை ஷிஃப்ட் பண்ணிக்கிட்டார், அவ்வளோதான். இவரால் அந்த ஏரியா ப்ராப்ளம் ஆகலை. பிரபலங்கள் இருக்கிற ஏரியாவில் ஷிஃப்ட் ஆகிக்கிறார் இவர். அவசரப்பட்டிய குமார் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டாரு அப்படின்னு நினைக்கிறேன். அவங்களோட அந்த ஸ்பீச் பேசிட்டு இருக்கும்போது கீழேயே வந்து சூப்பர் ஸ்டாரின் பேரன்கள் இவருடைய 2 மகன்கள் உட்காந்துட்டு இருந்தாங்க. ஸோ எனக்கு இந்த நேரத்தில் வந்து விலை பேச்சு அப்படின்னு ஒரு சேனல் இருக்குது, அதில் கிஸ்மின்னு ஒருத்தர் இருக்கார். அவர் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருந்தார், தன்னுடைய மகன்களையும் வந்து சினிமாக்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறாரு தனுஷ். அதனால் அவர் எடுக்கிற படத்தில் வந்து ஷார்ட்டில் பார்க்க சொல்கிறது, மானிட்டர் பார்க்க சொல்கிறது, சினிமாவை கற்றுக் கொடுக்குறாரு கிராஃப்டா அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு தெரிஞ்சு அப்பா இதை போயிட்டு வரோம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் எடுத்துகிட்டு தனுஷ் போனோன்னே அப்பா வர வரைக்கும் நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மீதி செகண்ட் ஹாஃப் அவங்க 2 பேரும் கற்றுக்கிட்டாங்க அப்படிங்கிறது தான் என்னால் வந்து நகைப்புக்குரிய ஒரு விஷயமா இந்த படத்தை பற்றி வந்து சொல்ல. தனுஷ் அவர்களுடைய முதல் மகன் வந்துட்டு சினிமாவுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஏன்னா நான் கேள்விப்படுற வரைக்கும் அவர் பார்க்க வர லைட்டாக சூப்பர் ஸ்டார் மாதிரியே இருக்காரு. அது நான் கேள்விப்படுற வரைக்குமே வந்துட்டு அவரை வந்து சினிமாவில் ஒரு டைரக்டராக கொண்டு வரணுங்கிற ஐடியாவில் தான் தனுஷ் அவர்கள் வேலை பார்த்துட்ருக்கிறதா சொல்கிறாங்க. பட் அது எந்த அளவுக்கு உண்மை தெரியல. 2020 நாம் அவங்க தரப்புக்கிட்ட பேசும்போது அது வந்து கன்ஃபார்மாக சொன்னாங்க. இந்த மாதிரி அவங்களுடைய ஃபஸ்ட் சன்னை வந்துட்டு ஒரு டேரக்டராக கொண்டு வரணுங்கிற ஒரு ஐடியா இருக்குது அப்படின்னா அதை பேஸ் பண்ணி தான் வந்து அவங்க ஃபேமிலிக்குள்ளே சண்டையெல்லாம் போச்சுன்னும் சொல்லப்பட்டுச்சு. அது எந்த அளவுக்கு உண்மைங்கிறது தெரியல. பட் வந்து 2வது பையனை எப்படி டேரக்டராக கொண்டு வருவாங்க அப்படின்னு எனக்கு தெரியல. இப்போ தான் அந்த பையன் வளர்றான். முதல் பையனாவது வளர்ந்து அடுத்து என்ன பண்ணுறதுங்கிற ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் அவனுக்கு. 2வது பையன் இப்போ தான் வளர்றான். அவனுக்கு ஒரு லைஃப் இருக்குது. அந்த லைஃப்பை வந்து அவன் வந்து என்ஜாய் பண்ணி பண்ணணும். அப்படிங்கிறப்போ அவனை வந்து சினிமா கேரியர்களை நீங்கள் தள்ளினீங்கன்னா புஷ் பண்ணிங்கன்னா செட் ஆவானான்னு தெரியல. ஆனால் இப்போ நம்ம படத்தை பற்றி ரஜினி சார் வந்துட்டு தன்னுடைய பேரன் பேரில் வந்து ஒரு படம் பண்ணார். நான் இப்போவும் லிங்கா, ஆமாம், நான் இப்போவும் வந்து ஒரு பிரபலமான ஒரு ப்ரொடியூசர், எனக்கு ரொம்ப வேண்டப்பட்ட ஒரு ப்ரொடியூசர், அவர் ரொம்ப ஓப்பனாக சொன்னார், பேரம்பேரில் வந்து படம் பண்ணால் படம் ஹிட்டுன்னு யாரோ ஜோசியர் சொன்னாங்களாம். அதை பேஸ் பண்ணி அந்த படத்துக்கு வந்து பேரம்பேரை வச்சாராம் இவர். இத்தனைக்கும் வந்து கே ஸ்ரீகுமார் சார் வந்து வேறு பேர் சூஸ் பண்ணியிருக்காரு. இல்லை எனக்கு பேரம்பேர் தான் வைக்கணும், எனக்கு இந்த பேர் வச்சா தான் படம் ஹிட் ஆகும்னு சொல்லி ஜோசியர் வந்து சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி இவர் அந்த பேர் தான் சூஸ் பண்ணி வச்சாராமா. அதனால் அந்த படம் வந்து ஒர்க் ஆகும்னு நினச்சாராம். பட் ஒர்க் ஆகலையாம். அதுக்கு கே ஸ்ரீகுமார் சார் இன்னொரு பதிலும் சொன்னார், நான் வந்து பலூன் ஷாட்லாம் வேறு மாதிரி சொன்னேன், பட் இவங்க வேறு மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க, அதனால் வந்து படமே ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு. நான் ஒரு ஷார்ட்ஸ் சொன்னால் இவங்க ஒரு ஷார்ட்ஸ் வந்து முடிவு பண்ணிட்டாங்க, நம்ம வந்து பெரிய ஹீரோ வச்சு பண்ணுறோம், இப்படி தான் போயாகணும், வேறு வழியே கிடையாதுங்கிற ரேஞ்சில் நான் மூவ் ஆகிட்டேன் அப்படின்றார் அவர். ஸோ அது மாதிரி வந்து உங்களுக்கு எல்லாம் இருக்குது. ரஜினிகாந்த் சாரை வந்து அடிக்கணும்னு அடிச்சிருக்காரு ஒரு மேடையில், அவ்வளோதான். மற்றபடி அதில் ஒன்றும் பெருசாக இது இல்லை. ஓகே, செட் ஆகலை. அண்ட் கடைசியில் நல்ல வேலைங்க இந்த ஃபேமிலி மேட்டர்லாம் பேசுறதுனால நான் சொன்ன மாதிரி விலை பேச்சு கிஸ்மி அப்புறம் பொய்யாறு வேலு அப்படிங்கிற மாதிரி அந்த ரேஞ்சில் நம்மளை சேர்த்துட்டு போகிறாங்க. எனிவே இப்போ ராயன் படம் முடிவு ஏற்கனவே ஸ்பாயிலர். அவர் கிஸ்மி அவர் வந்து ஒரே ஒரு விஷயத்தை நான் சொல்லிக்க விரும்புகிறேன். நீங்கள் வந்து ஒரு திரை பிரபலத்தோடைய ஃபேமிலி இஷ்யூஸாக நீங்கள் கொண்டு வரீங்க, அது வந்து உண்மை என்னமோ அதை மட்டும் சொல்லுங்கள். தேவையில்லாத விஷயத்தெல்லாம் நீங்கள் இழுத்து விட்டீங்கன்னா நல்லா இருக்கிற ஒரு ஃபேமிலியும் வந்து இல்லாமல் போயிடுது. ஒரு இசை பிரபலத்தோடைய ஃபேமிலியை ஒன்றெல்லாம் பண்ணி வச்சுருக்கீங்க நீங்கள் என்னென்னமோ பேசி வச்சுருக்கீங்க. அதனால் அந்த இசை பிரபலத்தோடைய ஃபேமிலியில் ஏகப்பட்ட குழப்பம். ரொம்ப வருஷமாக அவங்க வந்து நல்லா இருந்த ஒரு பேர் வந்து இன்றைக்கி வந்து டிவோர்ஸ் கேட்குற அளவுக்கு போய் நிற்கிறாங்க. அதுக்கு காரணம் நீங்கள் தான். நீங்கள் வந்து உண்மையை பேசுங்க, தயவு செஞ்சு இருக்கிறத சொல்லுங்கள். இல்லாததை சொன்னீங்கன்னா நல்லா இருக்கிற குடும்பம்லாம் ஒன்றும் இல்லாமல் போயிடும். அதை மட்டும் நான் அவருக்கு சொல்லிக்க விரும்புகிறேன். ஃபைன். லைக் ஆமாம், சில நேரங்களில் வந்து அப்பா இன்னே எல்லாம் மீறி போயிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். எனிவே ஸ்பாயிலர் அலர்ட்டுன்னு ஏற்கனவே போட்டுட்டோம், அதனால் கிளைமேக்ஸை வந்து சொல்லி உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்லி முடிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ தனுஷ் வந்து பார்த்தீங்கன்னா தம்பியை கொள்றாரு, அபர்ணா பாலமுரளி குழந்தையை வந்து கொடுத்துட்றாங்க. எப்படி அந்த லாரியில் ஏறினாரோ அதே மாதிரி வந்து லாரியில் போகிறாரு. ஸோ பிரகாஷ் ராஜ் இவரை கொள்றதுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்காரு, ஆனால் இவர் தப்பிச்சு போயிட்டார். ஸோ ராயன் 2 வரும், திருப்பியும் அந்த குழந்தை வந்து பெருசாகி தனுஷை திருப்பியும் குத்தும். அந்த குழந்தைய வந்து அவங்களோட சித்தியா இல்லை அத்தையா அந்த பொண்ணு வந்து திருப்பியும் குத்தும். இந்த ராயன் 2 நம்ம பார்த்தே தீருவோம். அப்புறம் வந்து திருப்பி ராயன் 1க்கே வந்து எதுக்கு பார்த்தோங்கிற ரேஞ்சில் இருக்குது. ராயன் 2 வந்துச்சுன்னா
அது நாடு தாங்காது. உடம்பும் தாங்காது நாடும் தாங்காது என்று சொல்லி முடித்துக் கொள்ளலாம். மிக்க நன்றி இந்த ரோஸ்ட்டுக்கு வந்து கலந்துக்கிட்டது.